சொத்தை பிரித்து எழுதி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் முடிவு பண்ணியிருக்காரு. அதை வீட்டில் இருக்கிறவங்கள கூப்பிட்டு விஷயத்த சொன்ன உடனே சக்திவேலுக்கு உள்ளுக்குள்ள அம்பட்டு ஒரு சந்தோஷம் இருக்கு. ஆனா அதை தன்னுடைய அண்ணங்கிட்ட காமிச்சுக்காம அவர் அண்ணே உங்களுக்காக நான் சரின்னு சொல்றேன், இதுல பெருசா எனக்கு எந்த ஒரு உடன்பாடும் இல்லைண்ணே அப்படின்னு சொல்றாரு. பழனிவேல் கிட்ட கேட்டா சுகன்யா சொல்றதையே சொல்லிடுறாரு, விருப்பம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே முத்துவேல் இதுதான் சரியா இருக்கும், எனக்கு ஏதாச்சும் ஒன்று கிடக்க ஒன்று ஆயிடுச்சுன்னா போச்சுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் சொத்தை இந்த மாதிரி எப்படி பிரிக்கிறது, என்ன 3 பங்காக தான் போட்டு பிரிக்கணும் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க கலந்து. இந்த விஷயத்த நாளைக்கு பேசிக்கலாம்னு சொல்லிட்டு மீதம் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழனிவேல் அங்கே அவங்க அக்கா வீட்டுக்கு போகும்போது விஷயத்த சொல்லிடுறாரு, சொத்தை பிரிக்க போகிறாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் ஏண்டா இப்போ அதுக்கு என்னடா அவசியம்னு சொல்லி கோமதி கேட்குறாங்க. என்னன்னு தெரியலக்கா, அண்ணனுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஒன்று தோணுது, ஏதாவது எனக்கு ஆயிடும், அதனால நீங்கள்லாம் சொத்தை பிரித்து நான் கொடுத்துறது தான் எனக்கு நிம்மதி, எப்போ எனக்கு என்ன ஆகும்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால அண்ணனோட விருப்பம்தான் எங்கள் விருப்பம்னு நாங்கள் சொல்லிட்டோம், அண்ணனும் நான் நாளைக்கு பேசி முடிவு பண்ணிடுறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் இங்கே முத்துவேல் சொன்ன மாதிரி வக்கீல் வீட்டுக்கு வராரு. வக்கீல் வீட்டுக்கு வந்த உடனே சக்தி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கூப்பிடுறாங்க. உடனே சக்திவேல் என்னண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்க எங்கே பழனி எங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு பழனிவேல் கூட சேர்ந்து மாதிரி வக்கீலை பார்க்க வராரு. உடனேவும் கீழே இறங்கி வந்த உடனே எந்தெந்த சொத்து யார் யாருக்குன்னு சொல்லிட்டு பத்திரம் எழுதிக்கலாம், அதுக்கப்புறம் நம்ம ஆஃபீஸ் கிளம்பி போய் பிரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா இதில் உனக்கு சம்மதம் தானம்மா, இல்லை நான் சொல்கிறதுக்காக சரின்னு சொல்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட திரும்பவும் கேட்குறாரு. அவங்க அம்மா எனக்கு இதில் பாதி தான்ப்பா விருப்பம், நான் தான் அன்னைக்கு சொன்னேன்ல, இதில் எனக்கு முழுசாலாம் விருப்பம் இல்லை, இருந்தாலும் உனக்கு தோன்றது நல்லதாகவே இருக்கும், அதனால் நீ உனக்கு தோணுனதை செய்ப்பான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட முத்துவேல் சரி சக்தி, உன்னோட பங்கை உன் பேருக்கு மாற்றி எழுதிடலாம், அடுத்து என்னோட பங்கை நான் ராஜிக்கு எழுதி கொடுக்கலான்னு இருக்கிறேன்னு முத்துவேல் சொல்கிறாரு. சுகன்யாவோட பங்கு சுகன்யா வச்சுக்கட்டோன்னு. உடனேவும் இங்கே வீட்டில் தான் பங்கு போடணும், ஃபேக்ட்ரியிலலாம் எப்படி பங்கு போட முடியும், மில்லுலலாம் அப்படின்னு சக்திவேல் கேட்குறாரு. உடனேவும் என்னடா சொல்கிற, இங்கே பாரு சக்தி, நான் சொன்னால் அது எல்லாமே சரியாக தான் இருக்கும், நீ தேவையில்லாமல் மனசை போட்டு குழப்பிக்காதன்னு சொல்கிறாங்க. இல்லைண்ணே இப்போது ஓடிப்போன ஓடுகாலுக்கு உங்கள் பங்கை கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க, அது எப்படி சாத்தியமாகும், அவ தான் நம்ம யாருமே வேண்டான்னு சொல்லிட்டு போனவளாச்சே, அது மட்டும் இல்லாமல் ஓடி போன ஓடுகாலிக்கும் நம்ம இதில் பங்கு கொடுக்கணுமா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. கோமதி எல்லாம் அப்படி பங்குக்கு வரமாட்டாடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இதை கேட்ட சக்திவேலு அதே மாதிரி இவ்வளோ இருக்க வேண்டியதானே, அவங்க வேணான்னு சொன்ன உடனே ராஜியை விட்டு பங்கு கேட்டு வர சொல்லியிருப்பாங்க போல அப்படின்னு சக்திவேல் சொன்ன உடனே சக்தி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை, ராஜிக்குன்னு நான் எதுவுமே பண்ண கிடையாது, அதனால தான் நான் இதை பண்ணலான் இருக்கிறேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே சக்திவேல் நகையெல்லாம் வீட்டில் இருந்து எத்தனை பவுன் எடுத்துகிட்டு ஓடினாங்க, அதெல்லாம் எந்த கணக்கில்னே செய்யணும்னு சொல்லி கேட்குறாங்க. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த வடிவு இப்போ அப்படியே கோபத்தில் பொங்கி எழுந்து பேசுகிறாங்க. தம்பி போதும், இதெல்லாம் அவரோட உழைப்பில் அவரோட பொண்ணுக்காக சேர்த்து வச்ச நகைகள், வேற எதுவும் மற்றவங்க பங்குலேருந்து எடுத்துக்கிட்டு ஓடலையே, தான் அப்பா சேர்த்து வச்சிருந்த நகையை தானே எடுத்துக்கிட்டு போனா, அதுவும் இல்லாமல் அது வேற ஒரு கதைன்னு உங்களுக்கே நல்லா தெரியும், இப்போ அவள் போன இடத்துல ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கா, அவளுக்கு நாங்கள் எதுவுமே பண்ணலை, இப்போ எங்கள் சொத்துல பங்கு கொடுக்கலான் இருக்கிறோம், இதில் என்ன உங்களுக்கு பிரச்சனைன்னு கேட்குறேன் அப்படின்னு வடிவு சொன்னோன்னே, நீங்கள் சொல்கிறது எல்லாமே நல்லா தான் இருக்குது, பொம்பளை பிள்ளைக்கு இன்னும் நல்ல ஜாம்னு நகை நட்டை போட்டு இன்னும் நிறைய நகை நட்டை போட்டு சீர்சனத்தை செய்யறதுக்கு அவங்க அண்ணன் குமார் இருக்கிறான், நம்ம எல்லாம் இருக்கிறோம், பார்த்துக்க மாட்டோமா, அதை விட்டுட்டு இப்படி சொத்தெல்லாம் பொம்பளை பிள்ளைக்கு எழுதி கொடுக்கறது எனக்கு சரியா படலை, நீங்கள் தான் உங்களுக்கு பையன் இல்லை, எல்லாமே எனக்கு குமரவேல் தான் சொன்னீங்கல்ல, அப்படி இருக்கும்போது உங்கள் பங்கை குமாருக்குள்ள கொடுக்கணும், இப்போ இப்படி பேசுகிறீங்களேன்னு சொல்லி கேட்குறாங்க. 1000 தான் இருந்தாலும் அவனோட பொண்ணுக்கு கொடுப்பானா உன் பையனுக்கு கொடுப்பானாடா அப்படின்னு அப்பத்தா சொல்கிறாங்க. ஓ அப்படியா,
இங்க பாரு ஆத்தா, நான் என்னைக்குமே அப்படி நான் நினைச்சது கிடையாது. குமாரும் என் புள்ள தான், ராஜியும் என் புள்ள தான் நினைச்சிருக்கேன். அதான் பொம்பளை புள்ளைக்கு செய்யறதுக்கு அண்ணன் இருக்கானே, சீரெல்லாம் செஞ்சுட்டு கரெக்டாக செஞ்சிடுவான் அப்படின்னு நான் நினச்சேன். நீங்கள் என் பிள்ளைய அப்ப இருந்து இப்போ வரைக்கும் பிரித்து தானே பார்த்துருக்கீங்க. சரி, இன்னொன்று, ஏண்டா பழனி, நீ எப்போ வந்து எங்கள் கூட நீ வேலை பார்த்த, உழைச்சி கொட்டுன? உனக்கு எப்படி வீட்டில் இல்லாமல் அங்கே மில்லுலலாம் உனக்கு பங்கு கொடுக்க முடியும்? அண்ணனும் நானும் மட்டும்தானே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். அப்போது அந்த இதெல்லாம் எனக்கும் அண்ணனுக்கு மட்டும்தான் பங்கு வரும். அதில் எப்படி உனக்கு பங்கு வர முடியும்? நீ என்ன எங்களுக்கா வந்து கஷ்டப்பட்ட? ஏதோ தம்பி வந்து நம்ம தம்பியாச்சே, அடுத்தவங்க கிட்ட போய் கஷ்டப்படக்கூடாதே அப்படிங்கிறதுக்காக இன்னொரு வீட்டில் ஒத்த பைசா கூட உன் பாக்கெட்டில் இல்லாமல் பொட்டலை மடிச்சிட்டு கடந்த இல்லை. அப்படி இருந்தால் எங்களுக்கு அசிங்கம்னு சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்து உனக்கு பிடிச்ச தொழிலாக ஆரம்பித்து கொடுத்தோம். அதை வச்சுக்கிட்டு நீ அதை வச்சுக்கிட்டு இருந்தாலே போதும். அதை விட்டுட்டு அண்ணன் கூட பிஸ்னஸ் பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்லிட்டுலாம் வர வேண்டாம். போதும், புரியுதாடா அப்படின்னு பழனிவேல்கிட்ட சக்திவேல் சொல்கிறாங்க. அண்ணே, நான் என்றைக்குமே சொத்துக்காக ஆசைப்பட்டது கிடையாது. நான் கடைசி வரைக்கும் அக்கா வீட்டிலையே இருந்துக்கிறேன்னு தான் சொன்னேன். நீங்களாக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தீங்க, கடையும் வச்சு கொடுத்தீங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக நான் இது வேணும் அது வேணும்னு எதுவும் கேட்கவும் விரும்பலை. நீங்களா சொன்னீங்க, நானும் சரின்னு சொன்னேன். இதில் என் தப்பு என்னென்ன இருக்கு அப்படின்னு பழனிவேல் கேட்குறாரு. உடனேவும் சுகன்யாவுக்கு சொல்லுன்னு கோவம் வந்து, அது என்ன மாமா அப்படி சொல்லிட்டேங்க? அப்போ என் புருஷன் இந்த வீட்டில் கஷ்டப்படாட்டி கூட என் புருஷனுக்கு அவங்க அப்பாவோட பங்கு வரணும் இல்லை? அந்த மில்லில் நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, அதை நான் இல்லைன்னு சொல்லலை. இப்போ பங்குன்னு பிரிக்கும் போது அவரோட பங்கை சேர்த்து முன்னாடியே நீங்கள் பிரித்து கொடுத்துருந்தீங்கன்னா இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்காது. அது எப்படி? குமார் மட்டும் என்ன ரொம்ப கஷ்டப்பட்டுட்டானோ? அவனால தான் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டிருக்காங்க. அது எப்படி என் புருஷனை மட்டும் நீங்கள் இப்படி பேசலாம்? எங்களுக்கும் குழந்தை பிறக்க போகுது மாமா. குழந்தை பிறந்த உடனே எங்கள் குழந்தை ஆண் வாரிசாக இருந்தால் மொத்த சொத்தையும் எங்கள் பேர்லையா எழுதி வைக்க போகிறீங்க? இப்போ நீங்கள் கேட்டீங்களே மாமா கிட்ட, எனக்கு தான் பையன் இருக்கு, உங்களுக்கு பொண்ணு தானே இருக்கு, அப்போ அந்த சொத்தெல்லாம் என் பிள்ளைக்கு எழுதி வைங்கன்னு கேட்டீங்கல்ல? அந்த மாதிரிலாம் ஒன்று கேவலமாக நாங்கள் கேட்க மாட்டோம். எங்களுக்கு பையனே பிறந்தாலும் எங்களுக்கு உண்டானது இருந்தால் போதும். ஆனால் என் புருஷனை ரொம்ப மட்டம் தட்டில பேசுகிறீங்க. நீங்கள் என்ன சொல்லி என்னைய கட்டி வச்சிங்கன்னு ஞாபகத்தோடு பேசுங்க மாமா. உன் புருஷனையும் நாங்கள் வந்து வர வேணான்னு சொல்லலை. இங்கே வந்தால் எங்களை மாதிரி கௌரவமாக இருக்கலாம், இல்லைன்னா அக்கா வீட்டில் பொட்டலை மடிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொன்னதுனால தானே நான் என் புருஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அங்கேருந்து இங்கே வேற கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதை விட்டுட்டு உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பேசுகிறேங்க. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக இருப்பேன்னு நினைக்கிறீங்களா மாமா அப்படின்னு சொல்லி சுகன்யா சொல்கிறாங்க. இதை கேட்ட பழனிவேல் இருந்துக்கிட்டு, என்ன சுகன்யா நீ கொஞ்சம் அமைதியாருன்னு சொன்னோன்னே, நீங்கள் கொஞ்சம் அமைதியா இருங்க. இந்த இதில் நீங்கள் விவரமே இல்லைங்கிறதுனால தான் உங்கள் அண்ணன் உங்களை ஏமாற்ற பார்க்குறாரு. இன்னைக்கு உங்களை வேணா ஏமாற்றலாம், ஆனால் என்னையெல்லாம் ஏமாற்ற முடியாது. என் பிள்ளைக்கு நான் என்ன பதில் சொல்கிறது? இப்படியே போனால் நம்மளை வெளியில் துரத்தி விட்டுடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பேசின உடனே இங்கே பயங்கரமாக கோவம் வருது. இங்கே வேகமாக சக்திவேல் இருந்துக்கிட்டு, என்ன பேசுகிற? அப்படியெல்லாம் நான் வந்து வெளியே துரத்துவேன்னு சொன்ன நான் சுகன்யான்னு சொல்லி கேட்குறாங்க. உடனேவும் அவள் கேட்டதில் என்னடா தப்பு இருக்குது அப்படின்னு அப்பதான் சொல்கிறாங்க. உடனே முத்துவேலும், ஆமாம் சக்தி, நீ பேசுனது ரொம்ப பெரிய தப்பு. நீ வந்து என்கிட்ட பங்கு கேட்டதை வச்சு நான் சொல்லலை. ஆனாலும் பழனியை நீ அப்படி சொல்லியிருக்க கூடாது. அவனுக்கு பங்கு இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. இது நம்ம அப்பாவோட சொத்து. அவரோட சொத்தை நம்ம காப்பாற்றி வச்சுருந்தோம், அவ்வளோதான். அவனை நீ வேண்டான்னு ஒதுக்கியிருந்தா நீ அப்போவேவும் அக்கா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு வந்திருக்க கூடாது. கூட்டிகிட்டு வந்து நம்ம கூட வச்சுக்கிட்டு அவனும் நம்மளை மாதிரி நல்லா இருக்கணும்னு தானே நினச்சேன். அதனால் இப்போ அவனுக்கும் சொத்து பிரித்து கொடுக்கறது தானே நியாயம். அதை விட்டுட்டு நானும் அண்ணனும் தான் கஷ்டப்பட்டோம், என் பிள்ளைக்கு தான் மொத்தமாக வரணும்னு சொன்னால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு அப்பத்தாவும் முத்துவேலும் கேட்குறாங்க. ரொம்ப சந்தோஷனே, எல்லாருமா சேர்ந்து என்னையும் என் குடும்பத்தையும் ஒதுக்கிட்டேங்க. ஆனால் இதுக்கு நான் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டேன். நீங்கள் சொத்தை பிரிக்கவே தேவையில்லை. ஆனாலும் இந்த சொத்தை என் பையனுக்கு மட்டும்தான் நீங்கள் எழுதி கொடுக்கணும். நான் பழனியை நான் வந்து நல்லபடியாக பார்த்துக்கிறேன், பழனியோட பிள்ளைங்களை நான் நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருக்கு வேணுமாமா நீங்கள் போடுற பிச்சை? என் புருஷனுக்கும் எனக்கும் நல்லாவே பொழைக்க தெரியும். எங்கள் சொத்தை எங்களுக்கு பிரித்து கொடுங்க, இல்லை நான் சொத்தை எப்படி வாங்கணுமோ அப்படி வாங்கிட்டு போயிடுவேன்.
சண்டை எதுவும் வரக்கூடாதுன்னு பார்க்குறேன், இல்லைனா நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மாறி இருந்துக்கிட்டு, என்ன பேசிட்டு இருக்க சுகன்யா, அதான் பெரியவங்களாம் பேசுகிறாங்கல்ல, கொஞ்சம் அமைதியாருன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் பேச மாட்டீங்க? உங்கள் பையனுக்காக தானே உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு. அப்போ நம்ம பையனுக்கு சொத்து வேணுங்கிறதுக்காக நீங்கள் என்ன வேணாலும் பேசுவீங்க. அதே மாதிரி ஏன் புருஷன் வாயில்லா பூச்சி, அவரை நீங்கள் ஏமாத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிட போகுது? நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சரின்னு தலையாட்ட தான் போகிறாரு. அவருக்காக இல்லாட்டியாலும் எங்கள் குழந்தைக்காகனாலும் நான் பேசி தானே ஆகணும். அதனால தான் என் மனசில் பட்டதையும் நான் சொல்லிட்டேன். இங்கே பாருங்க மாமா, நான் சொன்ன மாதிரி என் புருஷனுக்கு சம்மந்தப்பட்ட சொத்தெல்லாம் அவருக்கு பிரித்து கொடுத்துருங்க அப்படின்னு சுகன்யா சொல்கிறாங்க. பெரிய மாமா எடுத்த முடிவில் எந்த தப்பும் இல்லை. ஆனால் இப்போது இவர் தான் குழப்பிக்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறாங்க. சுகன்யா, இங்கே பாரு, அமைதியாக இருன்னு சொல்கிறேன்ல. நான் இங்கே பாருங்கண்ணே, நான் பெருசாக இந்த வீட்டில் எந்த ஒரு வேலையும் செஞ்சதில்லை. நான் மில்லு பக்கம் கூட வந்ததில்லை. நீங்களும் அண்ணனுமா தான் ரொம்ப கஷ்டப்பட்டீங்க. நான் அந்த சொத்தில் பங்கே கேட்கல அப்படின்னு பழனிவேல் சொல்கிறாரு. உடனேவும் சக்திவேல் இருந்துக்கிட்டு இங்கே பழனிவேல் மூலமாக இங்கே சொல்கிறாங்க, அதான் அவனே சொல்கிறான்லண்ணே, அப்புறம் யார் சொன்னால் என்ன அப்படின்னு முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க. உடனே எங்கள் சுகன்யா இருந்துக்கிட்டு, என்னை மீறி யாரும் அப்படி பண்ண முடியாது. என் புருஷன் வேண்டான்னு சொன்னாலும் நான் அந்த சொத்தை வேணும்னு தான் சொல்லுவேன். அவருக்கு என்ன தெரியும்? இங்கே பாருங்க, நீங்கள் அமைதியாக இருங்க. இந்த சொத்தை எப்படி வாங்கணுமோ அப்படி நான் வாங்கிக்குவேன். அவங்க பிள்ளைக்கு தான் சேரணுமாம்ல சொத்து, எப்படி சேர்க்குறாருன்னு நானும் பார்த்துடுறேன். அது எப்படி அவங்க பிள்ளைக்கு மட்டும் சேரும், என் பிள்ளைக்கு மட்டும் சேராதா? எனக்கு ஆம்பளை பிள்ளை பிறந்தா நானும் பெரிய மாமா கிட்ட இந்த மாதிரி சண்டைக்கு போக முடியுமா? இல்லை 2 பேரும் எனக்கு விட்டு கொடுத்துருங்க, என் புள்ள இன்னும் சின்ன குழந்தை தான், நீங்கள்லாம் வளர்ந்து பெரியவங்களாயிட்டங்கன்னு நான் சொல்ல முடியுமா? உங்களுக்கெல்லாம் எல்லா தேவையும் முடிஞ்சிருச்சு. இதுலேருந்து தானே நீங்கள்லாம் சம்பாதிச்சிருப்பீங்க. அப்போது என் புருஷன் இவ்வளோ நாளும் அந்த பக்கம் வரலனா என் புருஷனும் என் குழந்தைய வளர்க்குற அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி பங்கு கொடுத்து தானே ஆகணும். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுகன்யா பாட்டுக்கு சக்திவேல்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. அப்போ தான் சக்திவேல் யோசிக்கிறாரு, என்னடா இந்த பிள்ளைய நம்ம தெரியாமல் கட்டி வச்சிட்டோமேன்னு சொல்லிட்டு.